ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐரியன் விலாக். மார்னிங் 5 மணிக்கு கிளம்புனது தூத்துக்குடிலேருந்து. தூத்துக்குடி, மதுரை, தேனி, பொடிநாயக்கம்பட்டி, மூணார் எப்படியும் ஒரு 2:30 ரீச் ஆகிட்டோம். செக்இன் டைம் 2 o'clock. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசார்ட் இன் மூணார்னா கண்டிப்பாக அது பேரகாட் ரிசார்ட் தான். பேரகாட் ரிசார்ட்லேயே நிறைய ரூம்ஸ் உண்டு. ஆனால் நான் ஸ்டே பண்ணது கேவ் ரூம், ஒரு ஜங்கிள் ஸ்டே. கேவ் ரூமுக்கு ரெசார்ட்ஸ்லேருந்து ஜீப்பில் தான் போக முடியும், கார்ஸில் போக முடியாது. ஏன்னா போகிற வியூவே வந்து ஒரு ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி போன மாதிரி இருக்கும். சரியான ஹிடன் பிளேஸ் இன் மூணார். ரூமோட ஸ்பெஷல் என்னதுன்னா, ஒரு ஜங்கிளில் ஸ்டே பண்ணால் என்னென்ன சவுண்ட்ஸ் கேட்குமோ அது கேவ் ரூம் உள்ள ஒரு 24/7 கண்டிப்பாக கேட்டே இருக்கும். நாங்கள் மார்னிங் பகலை சுற்றி பார்த்தோம், நைட்டு வெளியே போகவே இல்லை. ஒரு குட்டி பயம்தான். இந்த கேவ் ரூமை சுற்றி நிறைய ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் உண்டு. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட், வாக்கிங் ஏரியா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் நாங்கள் அங்கே தான் போய் சாப்பிட்டோம். ஜீப்பில் எங்கேருந்து கூட்டு போயிடுவாங்க. மற்றபடி லஞ்ச், டின்னர், டீ, காஃபி நம்ம ரூம்லேருந்து ஆர்டர் போட்டுக்கலாம். 24/7 ஒய்ஃபை உண்டு. இப்போ இந்த ஸ்டே வந்து ஒன் டே கண்டிப்பாக பார்த்தாது. என்ன பண்ணுறது, பட்ஜெட்டு. அதனால் வந்து ஒன் டே தான் ஸ்டே பண்ணோம். ரூம் வந்து நாங்கள் புக் பண்ணது வந்து டைரெக்டாக ஆன்லைனில் ஃபோன் நம்பர்ஸ் எடுத்து டைரெக்டாக கால் பண்ணி கொஞ்சம் ப்ரைஸ் வந்து பார்கெயின் பண்ணி எப்படியோ புக் பண்ணிட்டோம். நான் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். வந்து போகிற கேவ் ரூம் போகிற பாயிண்ட்டே வந்து அந்த பேத்தே ஃபுல்லாக ஸ்லிப்பரி தான், பார்த்து தான் போகணும். நம்ம நடந்து போகிற ஸ்பாட் எல்லாமே ஃபுல் க்ரீனரியாக, வாட்டரைஸாக, அந்த ஃபால்ஸோட சவுண்டு. ஆனால் எவ்ரி ஸ்டெப்பு யூ டு வாட்ச், ஸ்லிப்பரி. கேவ் ரூம் ரீச் ஆகிட்டேன். ரூம் நம்பர் 9002. கேவ் ரூம் அவுட் சைட்லேயும் ஒரு சின்ன பால்கனி மாதிரி ஒரு ஸ்பேஸ் உண்டு. அங்கிருந்து நீங்கள் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டை அழகாக என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோ ஷூட்டு சரியான பிளேஸ் அது. ஃபைனலி ஐ ரீச் மை கேவ் ரூம். இந்த கேவ் ரூமை பொறுத்தவரையில் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட் உண்டு, ரவுண்ட் ஷேப்பில். மோஸ்ட்லி ஐ ப்ரிஃபர் ஃபார் த கப்புள்ஸ். ஆனால் 2+1 இட்ஸ் ஓகே. இந்த கேவ் ரூமில் ஸ்டே பண்ணுறது ஒரு மறக்க முடியாத ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக லைஃப்பில் ஒன் டைம் மட்டும் வந்து ஸ்டே பண்ணுங்கள். ரூமில் 24/7 ஒய்ஃபை, டிவிஸ், டைனிங் டேபிள்ஸ், காஃபி மேக்கர் அண்ட் ஆல்சோ ஹீட்டர்ஸ். பண்ணுறது மோஸ்ட்லி நம்ம கேவில் இருக்க ஃபீலிங் தான் கொடுக்கும். இந்த கேவ் ரூமில் ஒரு அழகான வாஷ்ரூம் இருக்குது. மோஸ்ட்லி லக்ஸரியஸ், நீட் அண்ட் க்ளீன். அண்ட் தி பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் இஸ் ஜக்குசி. ரொம்ப பெரிய ஜக்குசி. உங்கள் கிட்ஸோட செமையான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபார் கப்புள்ஸ் ஆல்சோ வெரி குட். உள்ள இருந்து அப்படியே வெளியே வந்தா ஒரு சூப்பர் பால்கனி. அந்த பால்கனி வியூ பாயிண்ட் எப்படின்னா இட்ஸ் ரியலி அமேசிங். ஒரு வாட்டர் ஃபால்ஸ், ஒரு வாட்டர் ஃப்ளோவோட சவுண்டு. இந்த இடத்துல உட்காந்து கூட நம்ம டைம் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் என்ன, நைட்டு வந்து இந்த லைட் வெளிச்சத்துக்கு இன்செக்ட்ஸ், மஸ்கிட்டோஸ் உள்ள இருக்கும். ஸோ பி சேஃப். பால்கனியோட டாப் வியூ. அந்த கேவ் ரூம் வந்து நம்ம இன்னொரு வழியாக நடந்து போனால் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, ஃபோட்டோ ஷூட்ஸ்.
கிட்டத்தட்ட ஒரு குட்டி அமேசான் ஃபாரஸ்ட் சொல்லலாம். அவ்வளோ நைஸான பிளேஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன். நம்ம சிட்டியில் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாத்தையும் விட்டு ஒரு அமைதியான இடம், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ்னா கண்டிப்பாக கேவ் ஸ்டே தான். கிளைமேட் சரியான சில் கிளைமேட்டுங்க. வாட்டரில் குளிக்க அலௌட் கிடையாது. சான்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்போம். பேராகாட் ரிசார்ட்டில் நைட்டு கேம்ப் ஃபயர் உண்டு. ஸோ நம்ம ஹோட்டலுக்கு ரிசார்ட்டுக்கு கால் பண்ணால் ஜீப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஜீப்பில் ஏறி ரிசார்ட் மேலே வந்துட்டு அங்கே 6 to 9:30 கேம்ப் ஃபயர் டைமிங். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.